இரு புருவங்கள் மத்தியில் ஆத்மாவாக நட்சத்திரம் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறத உணருங்க. நான் ஒரு ஆத்மாவாக இருக்கேன். இரு புருவங்கள் மத்தியில் நட்சத்திரம் போல் இருக்கேன். பழைய உடலையும் பழைய உலகத்தையும் முற்றிலுமாக மறந்து விட்டேன். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாமே பழிய போகுது. ஸோ இந்த சோல் கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு பாபாவோட கனெக்ஷன் கிடைக்கும். பாபாவோட கனெக்ஷன் கிடைச்சாதான் முரளி நம்ம படிக்கும் போதோ சர்னிங் பண்ணும் போதோ அது புத்தியில் போய் பதியும். ஸோ முழுமையாக எல்லாருமே தன்னை ஆத்மான்னு உணருங்க. நான் இந்த தேகம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்தில் கரண்ட்டே இருக்காது. மினிமம் 10 வருஷம். அப்போ எவ்வளோ தண்டனை அனுபவிக்க போகிறாங்க ஆத்மாக்கள், நினச்சி பாருங்கள். கரண்ட் இல்லைனாலே யூடியூப், ஃபோனு எதுவுமே ஒர்க் ஆகாது. அவ்வளோ தண்டனை காத்துட்ருக்கு உலகத்தில். எதுவுமே ஒர்க் ஆகாது. ஃப்ளைட் ஓடாது, பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது. ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க மக்கள். ரொம்ப ஏன் பாபா சும்மா ஒன்றும் நம்மளை காப்பாற்றல. அது நம்மளுக்கு தெரியாது அது எப்படி இருக்கும் கலியுகம் இறுதின்னு. இப்போ இருக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ சொர்க்கம் எப்படி நம்ம கண்ணுக்கு, அதாவது நம்மளால் அந்த அளவுக்கு உணர முடியலையோ அதே மாதிரி அதேனா ஆத்மாவோட ஸ்டேஜ் பவித்திரமாக தான் சொர்க்கத்தோட காட்சி கிடைக்கும். அதே மாதிரி நரகத்தோட அழிவு கூட நம்ம கொஞ்சம் யோகா பண்ண தான் அந்த காட்சி மீன்ஸ் அந்த மனத்தில் அந்த ஸ்க்ரீனாக உங்களுக்கு தெரியும். அது காட்சினும் சொல்லலாம், இல்லை யோகா பலம் சொல்லலாம். அது காட்சினா சிவன் பாபா காட்சி காட்ட மாட்டாது. யோகா மூலிமா உங்களுக்கு அந்த காட்சி தெரியும். அது யோகா மூலிமா காட்சி தெரிகிறது அப்படிங்கிறது வேறு, ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வேறு. 10 வருஷத்துக்கு கரண்ட்டு மினிமம் 5 இயர்ஸ், மேக்ஸிமம் 10 இயர்ஸ். எனக்கு டச் ஆகுது மினிமம் 5 இயர்ஸ். அது கரண்ட்டே இருக்காது. அப்போ நினச்சி பாருங்கள் எப்படிலாம் கரண்ட் இருக்காது. நிறைய பேருக்கு நோய்கள் நிறையா வந்துகிட்டே இருக்கும். கலியுகம் இறுதியில் வந்த ஹீரோயின்ஸ்க்காகட்டும், பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய மல்டி மில்லியனி எல்லாருக்குமே நோய்கள் இனிமேல் அதிகமாக வரக்கூடிய டைம். நோய்கள் அதிகமாக வருதோ இல்லையோ, இவனுங்க அழிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இந்த உலகத்தில் ட்ராமாவில் செட் ஆகியிருக்கு. அவனுங்களே நோய்கள் அதிகமாக பரப்ப ஆரம்பிப்பானுங்க. கொரோனா வைரஸ் இப்போ கொரோனா வைரஸ் மாதிரி சில விஷயங்கள் இப்போ வராது. ஏன்னா ஒரு சில மகாரதிகள் ரெடி ஆகணும் ட்ராமாவில். ஸோ அந்த விநாசம் அப்படிங்கிறது அது பாருங்கள். குல்சா தாதி சரீரம் விட்டக்கப்புறம் தான் அந்த கோவிடே நமக்கு வந்துச்சு. ஸோ ஒரு மகான் சரீரம் விடும்பொழுது தான் ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்தில் நடக்கும். ஸோ இப்போதைக்கு 108 பேர் ரெடி ஆகணும். அதனால் பாபா ட்ராமாவில் அந்த மாதிரி வச்சுருக்காரு செட் பண்ணி. ஸோ என்ன தான் ட்ராமா அப்படின்னு பாபா எஸ்கேப் ஆனாலும் அவர் தான் கிரியேட்டர், ப்ரொடியூசர். அது மறந்துடக்கூடாது. பாபா சொல்லிட்டாரே, அவர் தான் ட்ராமாவுக்கு கட்டுப்பட்டிருக்காரு. அப்படி கிடையாது. உண்மையிலே ட்ராமாவுக்கு ஹெட்டே சிவ் பாபா தான். ஆனால் அவர் சொல்ல மாட்டார் நான் தான் ஹெட்டு அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒரு டைம் டேபிள் பிரகாரம் போகணுன்னு பாபா நினைக்கிறாரு. ஏன்னா இப்போ பாபா தான் ஹெட்டுன்னா நீங்கள் எல்லாம் கேட்பீங்கள்ல, நம்ம எல்லாம் பாபா இந்த மாதிரி நீங்கள் சத்தியுகத்துலேயும் வந்துருங்க பாபா, துவாபரயுகத்துலேயும் வந்துருங்க பாபா. பாபா மாட்டிப்பாருல குழந்தைங்களோட அன்பில். அதனால பாபா அப்படி சொல்கிறாரு. குழந்த ட்ராமா தான் பெருசு, நான் பெருசு. ஆனால் உண்மையிலேயே ஒரு வானிலை சொல்லியிருக்காரு, கிரியேட்டர், ப்ரொடியூசர், எடிட்டர் அவர் தான். அது புரிஞ்சிக்கணும். நம்ம அது சொல்கிறக்கூடிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆழமாக புரிஞ்சிக்கணும். பாபா ஏன் அப்படி சொல்கிறாரு. ஸோ கரண்ட் இருக்காது. ஸோ நம்ம இந்த உலகம் நல்லா இருக்கும் போதே, இந்த டெக்னாலஜி இருக்கும் பொழுதே, இந்த உலகம் ஓரளவுக்காவது இப்போ நல்லா இருக்குல்ல. அதாவது ஓகே உயிர் வாழலாம், அவ்வளோதான். மற்றபடி நல்லாலாம் இல்லை. பாபாவோட நினைவு தான் நல்ல விஷயம். அப்பயே நம்ம சரீரம் விட்டுடலாம். ஏன் கஷ்டப்படணும். ஸோ 108 வரக்கூடிய மகான்கள் பாதி பேர் சரீரம் விட்டுட்டாங்க. பாதின்னு சொல்ல முடியாது, ஒரு கால்வாசி பேர் விட்டாச்சு. ஸோ பெரிய பெரிய தாதிங்களாம் கன்ஃபார்ம் 108 வரவங்க தான். ஸோ அவங்களாம் பிரம்மபாபா அம்மா அந்த மாதிரி மகான்கள் சரீரம் விட்டால் நமக்கு என்ன இங்கே வேலை. அதாவது நம்ம உண்மையிலேயே நம்ம 108 வருவோம் அப்படின்னு நம்பிக்கை யாருக்கு இருக்கோ, உண்மையிலேயே நான் ராஜாவாகுவேன்னு அந்த ஆழமான நம்பிக்கை இருக்க குழந்தைங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்காது. ஏன்னா என் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே பிரம்மபாபா அம்மா. நான் பிரஜையாக வரதா இருந்தால் அவங்க வேறு, நான் வேறு. நான் 16108 ஒரு ராயல் ஃபேமிலியில் வரேன்னா, இப்போ அவங்க போகும்போதே நானும் போயிடணும். இன்னும் போகல. 16108 இன்னும் போகல. அவங்க போகக்கூடிய டைம் வரும்.
அந்த அடுத்த நாள் இப்போ இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கடைசியாக ஒரு ஆத்மா சரீரம் விடுது, அதுதான் 108ன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஜப்பானில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், கன்னியாவாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அவங்க சரீரம் விடுறாங்க, அவங்க ட்ராமாவில் இருக்குது 108 அவங்க தான் அப்படின்னா, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இங்கே ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் ஆகிடும். கரண்ட் ஆஃப் ஆகும், அங்கே வார் நடக்க ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே அமேசானில் ப்ராடக்ட்லாம் வாங்குகிறோமே அது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். திடீர்னு ஒரு நோய் வர ஆரம்பிச்சிடும். எதிர்பார்க்கவே மாட்டாங்க மக்கள். அவ்வளோ பேரழிவு பயங்கரமாக இருக்கும். இப்போ எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணுறாங்கள்ல கலியுகத்தில், சின்ன சின்னதாக தப்பு செஞ்சு அப்படியே அல்பகால சுகத்தை அனுபவிக்கிறாங்களே, கடைசியில் ஆப்பு வைப்பா ட்ராமா வைக்கும், ஒன்றுமே இருக்காது, ஆனால் சாக மாட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது சரீரம் விட மாட்டாங்க, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், ஆனால் சரீரம் விட மாட்டாங்க, ஆனால் கரண்ட் இருக்காது. இன்றைக்கி ஃபுல் உலகமே யூடியூப்பில் தான் மூழ்கி இருக்கு. எல்லாம் யாரை பார்த்தாலும் ஃபோன் தான். பிகேஸ் கூட இதுக்கு அடிமையாக தான் இருக்காங்க. அப்போ கடைசி நேரத்தில் பாபா குழந்தைங்க பிரஜைகளாக வரவங்க, தாசதாசியாக வர பாபா குழந்தைங்க, இப்போ ஃபோனுக்கு அடிமையாக இருந்துட்டு விகாரத்துக்கு அடிமையாக இருக்கிற நான் பிகேஸ் யாராக இருந்தாலும் அந்த டைமில் ரொம்ப துடிப்பாங்க. அதுக்கு தான் பாபா வந்து விநாசம் ஆகிறதுக்கு முன்னாடியே கிளம்பிடு. நமக்கு என்ன தலையெழுத்தா? அதாவது இவ்வளோ புருஷார்த்தம் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? ஆனாலும் பாபா வந்து ஒரு சில குழந்தைங்கள விநாசம் டைமில் வச்சுருப்பார். அது எப்படி வச்சுருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு ரொம்ப கம்மியான குழந்தைங்கள தான் பாபா வச்சுருப்பார். ரொம்ப மைனூட்டாக இருக்கும். 100க்கு ஒரு 15% தான். அவங்களும் வந்து இங்கே இருக்க மாட்டாங்க, ப்ரெசென்ட்டில் இருக்க மாட்டாங்க. காட்சி பாபா அவங்க மூலிமா காமிப்பார். ஆனால் அந்த 108மே பாபா எமர்ஜ் பண்ணுவார். ஒளி உடம்புல எமர்ஜ் பண்ணி கடைசி டைமில் வந்து பாபாவோட அந்த சக்காஷ் வந்து அவங்க கொடுப்பாங்க. நம்ம உடம்பு விட்டுடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அழிவு டைமில் அந்த 108ல் மகாராஜா மகாராணியோட அந்த சூக்ஷ்ம உடலை வச்சு பாபா காட்சி கண்டிப்பாக காமிப்பார். அதுக்கு உடம்புல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உடம்பை விட்டுட்டோம், சரீரம் விட்டுட்டு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த விநாசம் நெருங்க பாபா நம்மளோட ஒளியோட யூஸ் பண்ணி நம்ம மூலிமா அம்மன் அந்த காட்சிகள், அது எப்படி அந்த 108 பேர் பிரத்யக்ஷம் ஆகும். பாபா வாக்கு கொடுத்துருக்காரு, அதை அவர் சும்மா விட மாட்டார். நீங்கள் சரீரம் விட்டுட்டீங்க, நான் போய் அட்வான்ஸ் பார்ட்டியில் போனேன், அப்படி கிடையாது. அந்த உலக விநாசப்பப்போ அந்த கடைசி டைமில் பாபா நம்ம மூலிமா காட்சி காமிப்பார். அது உடம்புல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சரீரம் விட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் ஒளி உடம்புல சூக்ஷ்ம தேவதையாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பாபா அப்பப்போ நம்மளை எமர்ஜ், நீங்கள் அட்வான்ஸ் பார்ட்டிலே பிறந்தா கூட அப்பப்போ பாபா எமர்ஜ் பண்ணுவார். மம்மாவை எமர்ஜ் பண்ணுறாரு, தாதிங்களை எமர்ஜ் பண்ணுவார் சூக்ஷ்ம உலகத்தில். ஸோ நம்மளையும் பாபா எமர்ஜ் பண்ணுவார். அது எப்படி? அதுக்கு தானே இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். அந்த டைமில் பல கோடி பேருக்கு நம்ம முக்தி கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் மனசால் கொடுப்பீங்கப்பா, கடைசி டைமில் அதோட பலனை வந்து பாபா உங்களுக்கு கொடுத்துருவார். ஃப்ரூட் வந்து நீங்கள் கடைசியாக சாப்பிட உங்களுக்கு பயம் இருக்காது. நீங்கள் தான் ஆல்ரெடி உடம்பை விட்டுட்டீங்கல்ல, நீங்கள் ஒரு ஏஞ்சலாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பயம் இருக்காது, பயமே இல்லைன்னா. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பாபாவும் வர்றதில்லை. எல்லாம் உங்களுக்கு அதாவது அழிவு நடக்குமான்னு கேள்வி கேட்குறதுக்கு முடிஞ்சிடுச்சு. அன்னியானே சொல்கிறோம் அழிவு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. அப்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆத்மான்னு உணர்ந்து பாபா வந்து நம்ம நினைக்கணும் இல்லையா? ஸோ ஆத்மான்னு உணரக்கணும். ஸோ நல்லா நீங்கள் எல்லோரும் உணருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு முரளி ஒரு 1/2 மணி நேரம் கேட்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மினிட்ஸ் ஆகுது நம்ம மெடிடேஷன் இப்போ பண்ணணும். நான் மியூசிக் போடுறேன். முரளி கேட்குறது பெருசு இல்லைப்பா, அந்த முரளி வந்து வேலை செய்யணும். சாப்பாடு உள்ளே போய் ஜீரணமாகி பிளட்டில் கலக்கிற மாதிரி முரளி நமக்குள்ளே போகணும். ஸோ 6 மினிட்ஸ் நான் யோகா மெடிடேஷன் வைக்கிறேன். இந்த 6 மினிட்ஸ் முடிச்சிட்டோன்னே நம்ம அவ்யக்த முரளி பார்க்கலாம் சர்னிங் வடிவத்தில். ரொம்ப பியூட்டிஃபுல்லான முரளி, எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அதனால தான் பாபா டச் பண்ணார். சரி இதை சர்னிங்காகவே போட்டலான்னு. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முரளி கேட்டாலே, ஏதோ ரொம்பவே நல்லாயிருக்கும். பாபா சொல்கிறது எல்லாமே உண்மை தானே. அதாவது உண்மை அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் வந்து உணர்வு பூர்வமாக நம்மளால் உணர முடியல. அந்த சக்தியை மாய இழக்க வச்சிடறோம். ஸோ இப்போ வந்து விநாசம் ஆக போகுது, எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது, ஆனால் ஏன் நம்மளால் முயற்சி பண்ண முடியல? ஏன்னா அந்த உணர்வு இல்லை. ஸோ பாபாக்கிட்ட ஃபஸ்ட்டு உணர்தல் சக்தி வாங்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு முரளி கேட்குறோம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா யோகா பண்ணணும். அந்த முரளி கேட்கும்போதே பாபாவோட நினைவுலேருந்து அந்த சக்தி உள் வாங்கிக்கணும். அப்புறம் முரளி கேட்டு முடிச்சுட்டு நம்ம மற்ற வேலைகள் இன்வால்வ் ஆகும்.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சக்தி வந்து நமக்கு வேலை செய்யும். அதனால தான் முரளி கேட்கறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் யோகா பண்ணிட்டு முடிச்சிருங்க அப்படிங்கிறாரு பாபா. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்குது. லட்சியம் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ணலை. நம்ம ஒன்றும் வெட்டியா இல்லை யாருமே. நம்ம பிஸியான ஆத்மாக்கள். ஒவ்வொரு விஷயமும் லட்சியத்தோடு தான் பண்ணுறோம். முரளி ஏன் கேட்குறோம்? யோக பலத்தை அதிகப்படுத்துறதுக்காக. யோகா ஏன் பண்ணுறோம்? நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணுங்கிறதுக்காக. 2 லட்சியம் போதும்ல. சொர்க்கங்கிறது ஓகே, அது அடுத்து வருதா, அதை விட்டுருங்க. அது இன்னும் போக போக தான் அந்த லட்சியம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர் போக போக தான் அங்கே இருக்கவங்களோட அந்த பாஷை, அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்ல. சொர்க்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போதைக்கு சின்ன லட்சியமாவது வைக்கலாம்ல. என்ன லட்சியம்? சரி, இப்போ நான் வந்து முரளி கேட்குறதுக்காக இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் யோகா பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு 10 நிமிஷம் நான் ஏன் யோகா பண்ணுறேன்? முரளி கேட்குறதுக்காக யோகா பண்ணுறேன். முரளி கேட்கும்போது எனக்கு அந்த யோகா பவர் வரும். ஸோ நான் அதன் மூலிமா மாயாவை வெல்ல போகிறேன். இதன் மூலிமா நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஸோ அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் நமக்கு வந்து வேணும். ஓகேப்பா, நான் வந்து மெடிடேஷன் மியூசிக் போடுறேன். ஓம் சாந்தி. சாந்தி. ஓம் சாந்திப்பா. ஆக்சுவலாக மீதி கிளாஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள். அவ்யக்த முரளி ஃபுல்லாக நம்ம ஜர்னிங் போட்டிருக்கோம். அது ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூம் மீட்டிங், முரளி கிளாஸஸ் லைவாக கேட்கணும், எல்லாருக்கூடையும் சேர்ந்து யோகா பண்ணணும். ஸோ மினிமம் ஒரு 25 பேர் வருவாங்க மீட்டிங்க்கு. நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஒரு கால் பண்ணுங்கள். உங்களை நான் வந்து சேர்த்து விடுறேன் குரூப்பில். ஓம் சாந்திப்பா.